Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with His truth. Om Sri Aurobindo Meera, open my mind, my heart, my life. Your light, your love, your power, in all things may I see the divine. A miracle of the Absolute was bound, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her. The halo of the indwelling deity, the immortal luster, that a litter face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayamana Madhyamam, Asmad Acharya Paryantam, Vande Guru Paramparam. சென்ற வாரம் தெய்வீக அன்னையின் குரலை கேட்டோம். ஓ ஸ்ட்ராங் ஃபார் ரன்னர் என்று ஒரு 24 வரிகளை கேட்டோம். தொடர்ந்து ஸ்ரீ அன்னை அதற்கு முன் பகுதிகளில் எப்படி யசோபதியை அவசரப்படாதே, ஜனங்கள் நீ எந்த மனித இனத்திற்காக பாடுபடுகிறாயோ அந்த மனித இனம் நீ எதற்காக பாடுபடுகிறாயோ அதையே தமது லட்சியமாக கொள்ள வேண்டாமா? அவர்கள் அப்படி செய்ய காணோமே. Man is a stranger in the mindless vasts, a traveler in his oft shifting home. He has pitched a tent in the life of the desert. என்று அந்த ஒரு 76, 77, 78 வரி நம்பர் 336 பக்கம் கூறுகிறார். அதே கருத்தை சுப்ரீம் சாவித்திரி பார்த்து கூறுவதை 689 பக்கத்தில் பார்க்கிறோம். அங்கே 4 வரிகள் பகவான் கூறுகிறார். சுப்ரீம் the doors of light are sealed to common mind என்று ஆரம்பிக்கிறார். எந்த கதவுக்கு பின்னால் தெய்வீக ஒளி இருக்கிறதோ அந்த 29:256 அந்த பிரம்மாண்டமான கதவுக்கு பின்னால் அதிமனம் என்பது வெளிவர பொங்கி கீழே கொட்ட அலைமோதி கொண்டிருந்தது. இது 689 பக்கம் 654 வரி. ஐயோ, அந்த மனிதர்கள் the doors of light are sealed to common mind. அந்த நிலையில் சாதாரண மனத்தன்மை படித்த மனிதர்கள் தெய்வீக ஒளியை தீண்ட முடியாமல் இந்த புறம் இருந்து கடக்க அவள் என்ன செய்கிறார்கள்? They slide back the mud from which they climbed. எந்த அடிமட்டத்திலிருந்து தவளை மேல் மட்டத்துக்கு கிணறின் ஒழுக்கும் அந்த செங்கல் வழியே மேலே ஏற முயற்சிக்குமோ அதுமால் முயற்சிக்கிறார்கள். They slide back. அப்படி முயற்சிக்கும் பொழுது அதை முயற்சியில் வெற்றி பெறாமல் மீண்டும் சரிக்கு பொத்து பொத்து என்று அந்த ஒரு சேரும் சகதியிலே விழுந்து விடுகிறார்கள். They slide back to the mind from which they climbed. In the mind of which they are made, whose law they know, மைண்ட் தான் அவர்களுக்கு பிடிக்கும். தேவ கோபிகைகளுக்கு எப்படி தலைமையில் சும்மாடு வைத்துக் கொண்டு கூட்டாஞ்சோறு எடுத்துக்கொண்டும்
மாடுகள் பகலில் மேய் விடுத்து விட்டு மரத்தடியில் அசை போட ஆரம்பிக்கும் போது இவர்களும் அந்த கூட்டாஞ்சோரை விட்டு உண்ணத் தொடங்குவார்கள். கறவைகள் பின் சென்று காரம் சேர்ந்து உண்போம் என்று கூறுகிறார்கள் 29ஆம் பாசுரத்தில். அதுபோல் in the mind of which they are made, whose law they know, they joy in safe return to a friendly base. மிகவும் பழக்கமான இடம். அது சேரும் சகுதியா இருந்தாலும் ஓகேப்பா, இது நமக்கு பழக்கமான இடம், அங்க வந்து விடுவோம் என்கிறார்கள். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு 1995 அந்த காலகட்டத்தில், இப்பொழுது எவ்வளவோ சென்னையை சுற்றி மதுரவாயல் அது இது சித்தன என்னென்னமோ எல்லாம் காலனிஸ் வந்து விட்டன. அப்பொழுது திருவல்லிக்கேணியில் அந்த பைக்ராப்ஸ் ரோடு ஒட்டி இடதுபுறமும் ஒரு சந்து வழியே உள்ளே போய் 7-8 குடித்தனங்கள் அந்த தீய சந்துக்குள் போய் ஒரு பக்கம் சாக்கடை உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் குளிக்கும் நீரெல்லாம் அது வழியே வெளியே வரும். ஒவ்வொரு கட்டையும் தாண்டி போகும்போது அந்த வீட்டுக்கு சமையல் கரை, குளியல் அறை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பின்கட்டுக்கு போய் அதுக்கு பின்கட்டுக்கு போய் இப்படி போகும். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் அகற்றி ஒரு நல்ல வீடு, 2 roomed ஃபிளாட் வித் அட்டாச்டு பாத்ரூம், காற்றோட்டம், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் விட்டு அமைத்தார்கள். ஒரு காலனி அமைத்தார்கள். என்ன ஆச்சரியம்! இந்த காலனிக்கு விண்ணப்பம் போடுங்கள், யார் முதல் வரும்பவர்களோ விண்ணப்பம் போடுங்கள். அவர்களெல்லாம் ஒரு லாட்டரி சீட் மாதிரி எடுத்து போட்டு யாருக்கு முதல், யார் ரெண்டாவது, எந்த பிளாட்டைய இப்படிக்கெல்லாம் பண்றோம் சொன்ன பொழுது ஒத்துருமே அப்ளை பண்ணவில்லையா. ஏனென்றால் அந்த இடத்துக்கு போனால் நமக்கு மிகவும் பழக்கமான அந்த குரல்கள், கீரை கட்டு, கொத்தமல்லி கட்டு, தயிர், மோர் குரல்கள் எல்லாம் கேட்காது. வீட்டுக்குள் இருந்தபடியே தமக்கு அன்றாட சமையலுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிவிட முடியும். குரோசரி கூட சின்ன பொட்டலமாக 10 கிராம் 20 கிராம் 30 கிராம் பொட்டலம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டு போயிடுவான். அதெல்லாம் நடக்காது என்று மறுத்து விட்டார்களாம். இது உண்மையான கதை. அதே போல் அதை பற்றி ஒரு கலைமைகள் ஒரு கட்டுரையே வந்தது அந்த காலத்தில். அப்படி இருக்கிறார்களே, இந்த ஜனங்களை என்ன செய்வது என்று அன்னை கேட்கிறார். அந்த பகுதிகள், அன்னை பேசும் பகுதிகள் 167 வரிகள், 5 பக்கங்களில் பேசுகிறார். 336 340 வரை பேசுகிறார். அதில் அந்த 167 வரிகளில் அதனுடைய விளக்கத்தை MP பண்டிட் அவர்கள் 18 பக்கங்களில் அளித்திருக்கிறார். எல்லாம் பேசுவது பொழுது அந்த மனிதனை பற்றி தான். மேன் 1, மேன் 2, மேன் 3 என்று 30 அவனை 30 பகுதிகளாக கூர் போட்டு அதை ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். த ரீடிங்ஸ் இன் சாவித்ரி, அது வால்யூம் 7. அந்த 18 பக்கங்களில் சில பொன்மொழிகள் கிடைக்கின்றன. அந்த பொன்மொழிகளில் திரட்டினால் அந்த பொன்மொழிகள் 124ஆம் பக்கத்திலிருந்து 141ஆம் பக்கத்து ரீடிங்ஸ் 18 பக்கங்கள் எழுதியவை நமக்கு அவை ஒரு இருபத்தி 18 பக்கங்களில் 24 முத்துக்கள் கிடைக்கின்றன. அதே பகுதியை ஸ்ரத்தாவான் விளக்கும் போது 40 பக்கங்களில் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து 24 முத்துக்கள் கிடைக்கின்றன. MP பண்டிட் விளக்கத்தில் 18 விளக்கங்கள்,
முத்துக்களாக 24 விளக்கங்கள், முத்துக்களாக 18, விளக்கங்களாக 40 பக்கங்கள், அதில் சத்தாவார் கூறியது 24 முத்துக்கள். அன்னை தொடங்குகிறார், amid the tread of many infinitudes, he has pitched a tent of life in the desert space. மனிதனுடைய சரீர கூறு அதற்குள் இருப்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஜென்மம் ஜென்மம் வரை. The tenement, body tenement, tented in his body's house என்றாரே அது போல் is constantly changing. In the midst of many powers of the infinity, இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றன அகண்டத்தின் சக்திகள். அங்கே அவை உலாவிக் கொண்டிருப்பதை அவன் அறிவதில்லை, அவனால் அவைகளை அணுகவும் முடிவதில்லை. He makes a shift tent of life, a makeshift tent, ஒரு டெம்பரரி டென்ட் போட்டு அதுக்குள் வாழ்கிறார். இந்த வெளி விகண்டத்தில் பாலைவன பிரதேசம் போல் இருக்கும் அப்படி வாழ்கிறார். The enigma is laid in the human kind என்கிறார் அந்த அதர் ஆரம்பத்திலேயே. ஏன் எனிக்மா? ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புதிராக முடிச்சாக இருக்கிறது. அந்த காலத்தில் அலெக்சாண்டர் மெசிடோனியாவிலிருந்து கிழக்கு நதியை நோக்கி படையெடுத்து சென்றான். அங்கே கோயில், அந்த கோயிலும் குறுக்கே ஒரு பெருத்த தடி தாம்பு கயிறு, அதில் ஒரு பயங்கரமான முடிச்சு. இந்த முடிச்சை அவிழ்த்தால் தான் நீ மேலே போகலாம் என்று அங்கிருந்த ஒரு பாதிரிகள் கூறினார்கள், அந்த கோயிலில் தொழில் செய்பவர்கள். அலெக்சாண்டர் ரொம்ப தைரியம் படைத்தவர். வாளை உருவினான், அந்த ஒரு முடிச்சின் தலையில் ஒரு அடி போட்டான், அதை அருந்து போயிற்று. ஆனால் பகவான் இங்கே என்ன விரும்புகிறார்? இந்த மாதிரி முடிச்சை அறுத்து விடுவதால், அந்த முடிச்சை நூல் நூலாக பிரித்து விடுவதால் ப்ராப்ளம் இஸ் நாட் சால்வ்ட். The knot has to be முழுக்க ஒன்னொன்றாக மனிதனுக்கு உள்ள பகுதிகள் இருக்கின்றனோ அதன் உட்பகுதிகள் எல்லாம் முடிச்சு போட்டிருக்கின்றன. மில்லியன் நூல் முடிச்சு போட்டால் அதை அவிழ்க்க முடியுமா? சர்ஜரி செய்துவிட்டு தையல் போடுகிறார், முடிச்சு போடுகிறார், அதை அவிழ்க்க கூட முடியுமா? சர்ஜரி இடம் மாறின பொண்ணு முடிச்சு தானாக்கும் சதைக்குள் போய் அதுவும் மாறிவிடுகிறது. So man is the key. அவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், he is a tiny spark of God developing in the large way of evolutionary nature. எப்படி பரிணாம வளர்ச்சி இருக்கணுமோ அதுக்கு ஒரு சிறு பொறியா இருந்தோண்டு அவனால் ஆனவற்றை தப்பும் தவறமாக செய்து வருகிறார். Everything is raged against him. His gaze கடவுளை பார்ப்போம் என்றால் it is obstructed and checked by the influence of the anti-god. உலகத்தை சுற்றி இருக்கும் அந்த anti-god and unfeeling Nessian. இரவு அந்த அத்திமானசம் பொழிந்த போது அந்த நெசியன் மேட்டர் விழுங்கி விட்டது அல்லவா, அது அப்படி. இந்த எனிக்மா அப்படி இருக்கிறது. So man is not a permanent dweller in the material world. அவனே ஒரு டெம்பரரி ஃபெலோ. அவன் இங்கே நடைபோட்டு கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நோமாட், ஒரு இடத்தில் தங்குவதில்லை, அங்கமங்கும் போய் கொண்டிருக்கிறான். இந்த நோமாட் என்பது ஒரு ஜென்மத்தில் அங்கமெங்கும் போவதற்கு அவ்வளவாக பொருந்தாமல்
ஒரு ஜென்மம் முடித்து விட்டு வேறு ஜென்மத்தில் வேற எங்கோ படிக்கிறான், அங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கிறான். அந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் எங்கு வருமானோ அங்கு வாழ்வது போவது எல்லாம் நடைபெறாமலே போகலாம். அது வேறு, அதான் நோமாட். He doesn't have a fixed home, always on the move. But ஏன் இப்படி? ஏனென்றால் மனிதன் மனோமய புருஷனாக இருக்கும் வரை there is ஒரு சக்தி படைத்த ஆன்டி டிவைன் which tries to prevent man, the mental being, from turning towards God. அந்த காலத்தில் டைட்டன் என்பவர் இருந்தார்கள், கிரீக்க காலத்தில். அவர்கள் எல்லாம் ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் காட்ஸ், ப்ரீ ஒலிம்பிக் காட்ஸ். ஆனால் பிரபு அந்த டைட்டன்ங்கிறதை அசுரா என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறார். Beings and forces which are not submitted to the divine. Let not the titan drive your heart என்று அசுபத்திக்கு தெய்வீக அன்னை 341 பக்கத்திலும் கூறுவார். அப்படி prevents him. He is surrounded by unpitying emptiness of the universe that wants to eat him up and dissolve him. இந்த சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செய்கிறான்? மேலே ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், இனர்ட் சோல் புருஷா, கீழே வந்து ஒரு நெசியன்ஸ். அங்கே எப்பவும் இரவு நேரம், சதா இரவு நேரம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில் he has come down from higher regions. ஸ்ரத்தாவான் விளக்குகிறார், man has come down into this world like a stroke of lightning என்கிறார், plowing the air of life with vanishing trails. மின்னல் கீற்று பளிச்சு ஒழிக்கிறது, ஆகாயத்துக்கும் பூமியும் தொடுவதாக இருக்கிறது. இதில் ஒரு நுட்பம் பகவான் அடக்கி இருக்கிறார். நமது யோகத்தில் அன்னையின் விளக்கங்களில் மனிதன் எப்படி தோன்றினான் என்பதற்கு, அவன் வாலில்லா குரங்கு நிற்கத் தொடங்கி நடக்கத் தொடங்கியது, அதிலிருந்து மனிதன் உருவானான் என்னும் அந்த டார்வீனியன் தியரிக்கு அன்னை ஆதரவு அளிக்கவில்லை, அதை ஒப்புக்கொள்ளவில்லை. திடீரென்று மின்னல், திடீரென்று மனிதன் தோன்றினான். It is not known how first man appeared. It's a secret என்கிறார் அன்னை. அது இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதன் he is not aware of the glory embodied in himself. தனக்குள் இருக்கும் பெருமையும் அறிந்தான் அல்ல, எந்த லட்சத்தை போக வேண்டும் என்பதையும் அறியவில்லை. இந்த 106வது வரி பார்த்தோமானால், he has forgotten why he has come and whence. எங்கிருந்து வந்தான், ஏன் வந்தான், மறந்தே போனான். Between his soul and his nature, மென்டல், வைட்டல், பிசிக்கல், அதான் நேச்சர். சோல், ஸ்பிரிட் சம்பந்தப்பட்டது. கான்ஸ்டன்ட்லி ஒரு இழுபறி. His aspiration and upgraded movements, அவனுடைய பேரார்வம், அதனுடைய
sincerity, humility, gratitude, perseverance வழியே எழும்பிய பேரார்வம் பயனற்று போகிறது. It doesn't go high enough. There is an animality in his nature. It is weighed down by that. He aspires for freedom, but the supreme son of the world, he slides back to the mud from which he rose. He needs to be die before he can break out of his let. He needs death to become a changed person. Death is a means of growth from life to wider life. அப்படி இருக்கிறது. எந்த பக்கம் திரும்புவது என்று பிரமையுடன் இருக்கிறார். All sides he sees and turns to every call. He has no certain light by which to walk. 115 116 வரி. He has no definite light. He has no guidance. When he comes face to face with his real self, எப்பொழுதாவது தன்னுடைய ஆன்மீக ஆத்மாவுடன் பரிச்சயம் கொண்டால், he regards it as something as alien. அது எதுக்கு தனக்கு வேறு இங்க வந்து செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து விட்டது என்று விளக்குகிறார். Something different from himself. அதைத்தான் பகவான் சொன்னார். There is a powerful anti-divine alliance which is trying to prevent man. ஆகையால் on his long way through time and circumstance, the grey-hued, riddling, nether-shadowed sphinx, இது சற்று பின்னால் வரும். 95 96 வரைக்கும் பின் செல்கிறோம். அந்த ஸ்பிங்க்ஸ் பத்தி நமக்கு தெரியும். சிங்கமுகம், மனித உடல், அல்லது பறவை போன்றது சிங்கமுகம். ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி கேட்க பதில் சொல்லாவிட்டால் அவளை கடந்து போக முடியாது, அவனை விழுங்கிவிடும். So when he comes face to face with his real self, அவனால் முன்னேற முடியவில்லை. ஏனென்றால் the sphinx is a very dangerous being. நைட் அதன் வழியாத்தான் கடக்க வேண்டும். The night is full of falsehood and evil. In Savitri, we find night stands for darkness. அதுதான் ஒரு இடத்தில் மதர் சொல்கிறார், mankind is a link between the demigod and the beast. Is a link. He did not come from the beast. He came from the demigod because he came from light. She may not mean only animal forms. She may mean the stage in which there is a human form but without a soul. அதுவும் possible. When we are purely mental beings, we did not have to face these challenges. But when we agree to come down with the universe, which is dominated by matter, எல்லா யூனிவர்சல் ஃபோர்ஸ் இங்கே உள்ளே நுழைகின்றன. அதற்கு அனுமதி உண்டு. அதன் காரணமாக 110 வரியில் பார்த்தோமானால், a strange antinomy is his nature என்கிறார். ஆன்டினோமி அடிக்கடி பகவான் லைஃப் டிவைனிலும் உபயோகப்படுத்துவார். ஆன்டினோமி வந்து கான்ட்ரடிக்டரி லா. ஒரு லா ஒன்றோடொன்று இணையாத லா.
The human beings are ruled by a contradictory opposite tendencies. The spirit takes us higher, but the body focuses at the material level. And everything, mind, life, body, have their own different laws. They clash with the laws of the spirit, the antinomy. What is man seeking? என்னப்பா தேவை? We long for freedom. We feel that freedom is our inborn right. இதெல்லாம் தெரியுது மனிதனுக்கு, புத்திசாலி. But he is not yet ready for freedom. We still need limits and ties. We need contrast. We need light, but also darkness. We can experience bliss, but we also want a little grief. எப்படி திருவிழ்கணியில் அந்த பெட்டி வீட்டுக்கு போக மறுத்தார்களோ, they are better satisfied with grief. They didn't want light. ஒரு மிருகம், அதற்கு எது நல்லது? ஒரு யானையோ சிங்கமோ புலியோ, எங்கு இறை கிடைக்கும், எங்கு நீர்நிலை இருக்கும், எந்த இடத்தில் புதர் குகை இருக்கும், அது இனப்பெருக்கத்திற்கு குட்டிகளை போட்டுக் கொள்ளலாம். எல்லாம் தெரியும். இது மூணையும் பார்க்கும். தீனி, நீர்நிலை, இனப்பெருக்கத்திற்கு கிடைக்கக்கூடிய குட்டிகள் போட்டால் பத்திரமா வாழக்கூடிய இடம். But a human being can see all sides of any question, because he turns to every call, and whatever appeals to him, he immediately takes it up. இப்படியாக man is always seeking. Meeting himself, he thinks it other than thee. தன்னையே பார்க்கிற பொழுது அது வேறு உலகத்து வந்தவன் நினைத்து விடுகிறார். Always he builds, but finds no constant ground. 121 பக்கம் விவரி. What is man seeking? Always seeking for himself, the truth of his own being. But at the same time, because of the antinomy, he also runs away from himself. He feels that in his mission to guide the world, he cannot even guide himself. The light his soul had brought, his mind has lost. He does not know what he is doing, where he is going, where his steps are leading. He makes up everything and constructs an image of ignorance in its mold. அறியாமையினுடைய அச்சாகவே புதியத்தை சமைத்து விடுகிறார். Man ஒரு assigned to meet the cosmic mystery, 135வது வரி. He is compelled to be what he is not, 138ஆம் வரி. He obeys the inconscience he has come to rule and sinks in matter to fulfill his soul, 140ஆம் வரி. He is intended to master the inconscience, but
துயரகரமாக அவன் அதனால் ஆளப்படுகிறான். மனம் எப்படி இருக்கிறது? சக்தியற்று, இம்பார்ட்டன்ட். டு ரெக்கன்சைல் பிட்வீன் ஹெவன் அண்ட் எர்த். ஹெவன் இருக்கிறது, அவனுக்கு தெரியும், ஒரு கற்பனை, லைட்டிங்கில் வந்தவன் அல்லவா. But unable to reconcile the claims of the earth below and the heaven above. He is more involved in obscurities, inertia, inconscience of matter. At the same time, he strives and rises to be a conscious, embodied spirit, a God. Thaumaturge என்கிறார் பகவான். A thaumaturge. யார் இந்த thaumaturge? thaumaturge என்பவன் செப்புடி பத்தை பண்ணி ஒரு பீப்பா இருந்து முயலை எடுப்பார். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்து ஒரு உயிரிழந்த குழந்தை வெளியில் கொண்டு வருவார். ஆல் ட்ரெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஹெல்த்தி. அப்படி எல்லாம் பர்ஃபார்ம் மிரக்கல்ஸ். மனிதனுக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை உண்டாக்கும் சக்தி இருக்கிறது. இன்றைக்கும் மனிதன் பல அதிசயங்களை உண்டாக்குகிறார். பல அதிசயங்கள் உண்டாக்கித்தான் சந்திரயான் சந்திரமண்டலத்துக்கு சென்றது, அதை சுற்றி வட்டமிட்டது, இந்த பிரக்ஞாவை முள்ள இறக்கிட்டு கீழே அதன் வழியே அந்த ஒரு கருவி கலம், அங்கேயே தங்கிவிடக்கூடிய கலம் வெளியே வந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வேலை செய்தது. அதுபோல் சூரியனை கண்டுபிடிக்க, அதை போட்டோ பிடிக்க களத்தை அனுப்பி இருக்கிறார்கள். அதை இன்னும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. லாங்ரேங் இங்கு ஒரு இடம் உண்டு. லாங்ரேங் 1, லாங்ரேங் 2, லாங்ரேங் 3, லாங்ரேங் 4. இத்தாலியனால் கண்டுபிடிக்கப்பட்டது. 4 புள்ளிகள் அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளியில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் எர்த். அந்த இடத்தில் அவை நிறுத்தி அங்கே தன்னை துணை வட்டமிடும். அந்த புள்ளிகள் வட்டமிடும் பொழுது சூரியனை எல்லா திசைகளிலிருந்தும் அது பார்க்க முடியும். அதை போட்டோ எடுத்து அனுப்பும். அதை அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்பி இருக்கிறது. ஸோ பெரிய சாதனைகள். பகவானும் 1925 கூறினார், மனிதனுடைய விஞ்ஞான பூர்வமான மனம் அதிசயமான சாதனைகளுக்கு நிகழ்க்கும், பழைய வரம்புகளை உடைக்கும், அதற்கு லிமிட்டே கிடையாது என்று சொன்னார். அதுபோல் பட் இப்படி இருந்தும் இங்கே ஆன்மீகத்தில் he does not complete the work with which he is assigned and yet claims the prize of heaven. If the great souls escape and leave the world unchanged, life cannot see clearly where it is going. இது பெரிய சோதனை, ஒரு வீடான சோதனை என்று நமக்கு தோன்ற தொடங்கி விடுகிறது. ஆனால் சத்தியம் என்னவென்றால், ஒரு அவனுடைய தோல்வி என்பது இஸ் நாட் a real தோல்வி. whom God leads, கடவுள் அவனை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் மனிதன்
அந்த கருவியாக தன்னை மனிதனாக நினைத்துக் கொண்டிருப்பதால், மனோமயமாக நினைத்துக் கொண்டிருப்பதால் அவருடைய வேலை அரைகுறையாக முடிந்து போகிறது. அதன் காரணமாக பாசிபிலிட்டி ஆஃப் manifesting a divine being in the material world ஒரு விதைக்குள் மறைந்து போனது போல் நிலைமையில் அமுங்கி விடுகிறது. The spirit remains entangled in forms. But his failure is not a failure whom God leads. ஆனால் because man is led by God, and when God leads, there can be no failure. Man is led by something that transcends him in the world. It drives his soul on his destined course. He is not allowed to cease from his labors. He must live on, describe all times huge curve. An influx presses from the close beyond. ஏதோ ஒன்று மேலிருந்து இறக்கும் கொள்ள அழுத்துகிறது. There is a constant descent from the above that are beyond man knowing and prevents him from relaxing into rest and creature comfort. A light there is that leads, a power that aids. Higher powers நம்மை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. நம்முடைய முயற்சி, நம்முடைய வளர்ச்சி இரண்டையும். They put before him what appear to be impossibles today because they are possibilities for tomorrow. Constantly அந்த இம்பாசிபிலிட்டிஸை காண்பித்து கொடுத்து they are வருங்காலத்திற்காக சாத்தியக்கூறுகள் என்று அவனுக்கு தெரிவித்து அவனை ஏக வைக்கின்ற இம்மார்டல் காட்ஸ் அதை செய்கிறார்கள். Because man is not alone. As we progress, we see the goal is far away than we thought. It is as if we are climbing a mountain. We get to the summit. ஆனால் அங்கு போனால் அதை விட வேறு சமிட்ஸ் இருக்கின்றன. இப்படித்தான் மனிதன் வாழ்கிறான், உயர்கிறான். But man is not alone. இதுதான் அடிக்கடி பகவான் கூறுவார். He is not alone. He is being helped. அதை அவன் பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உறுதி அவனுக்கு இருக்க வேண்டும். அங்கதான் அந்த விலக்கல், ரிஜெக்ஷன், சரண்டர். Aspiration, rejection, surrender. The light is leading the soul forward, even though we do not feel it. ஆத்மாவுக்கு என்ன ரகசியங்கள் கண்படுகின்றன என்பது நம்ம அறிவோம் அன்று. நமது பிறந்த நாள் அன்று ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய இறைவனுக்கு முன்னால் என்று இந்த வருடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடம் அறிவுரை பெற்று நமக்குள் வருகிறது என்று அன்னை கூறுகிறார். ஆகையால் பிறந்த நாள் ரொம்ப விசேஷம் என்று கூறுகிறார். ஆனால் எவரும் இதை அறிந்தவர்கள் அல்ல. நோபடி, நம்மை போன்றவர்கள் எவரும் இதை அன்னை கூறியிருக்கால் ஒப்புக்கொள்கிறோம். இது நம்மால் உணரப்படாத உண்மை. Man is ignorant. But within each of us, in the depths of our consciousness, our experiences, our lives, our dramas,
எல்லாம் சேர்ந்து ஒரு அவியல், உட்கொள்ளக்கூடிய தின்பண்டம். They create an all conscient in our depths. ஒரு தெய்வீக சத்தை, ஒரு ரசத்தை நமக்குள்ளே உண்டாக்குகின்றன. The light is leading the soul forward. The power is also within. It can also act from outside. ஓய்ந்து விடுவதற்கு தெய்வங்கள் அனுமதிப்பதில்லை. They encourage him. The immortals have their entries in their life. 212, 213 வரைகள். The ambassadors of the unseen draw near. அவையெல்லாம் யார் நம்மால் காண முடியாதோ அவர்களுடைய தூதர்கள், நமக்காக நம்மை மேலெடுத்து செல்ல அனுப்பப்பட்ட தூதர்கள். The splendor sullied by the mortal air, love passes through the heart. The wandering guest, beauty surrounds him for a magic hour, and there is wideness which he experiences. His mind is crossed by strange discovering fires. The love passes through his heart. The mother, the divine mother, speaks here about love, beauty, joy, wideness, high hopes. They are all ambassadors of the unseen என்கிறார். நம்பிக்கை இழந்து விடாத முற்றிலும் காலதாமதம் ஆகலாம் என்று அந்த மெசேஜ். The ambassador of the unseen comes in the form of hope. The mother continues to speak. A strange, grandiose symbol was his birth. அதற்கு முன் பின்னால் சென்றால், a mask of wisdom circles through his brain, perturbing him with glimpses of half divine. He lays his hand sometimes on the unknown. The mask அப்படிங்கிற ஸ்பெல்லிங் MASQUE போட்டிருக்கார் பகவான். அது ஒரு பிரெஞ்சு ஸ்பெல்லிங். நம்ம சாதாரணமாக சொல்ற ஃபேஸ் மாஸ்க் MASK அதைத்தான் குறிக்கிறது. அந்த மாஸ்கை அணிந்தவனாக இருக்கிறார். The human mind is crossed by strange discovering fires. But people put on masks and costumes to perform a drama or a entertaining act. அப்படிப்பட்ட அதற்கு பின் ஒரு பேரறிவு இருக்கிறது. அது மூளைக்கு உள் சுழன்று அந்த மூளைக்குள் புகுந்து அதை உத்வேகப்படுத்துகிறது. இப்படியாக in man, the earth mother sees, in him the earth mother sees, draw near the chain, கிட்ட மெல்ல மெல்ல வருகிறார் மாறுதலை நோக்கி. Foreshadowed inner dumb and fiery depths, the god had drawn from the transmuted limbs, an alchemy of heaven in nature's base. In him, who has coiled through the eons, Yogamaha, now coming to her, the great change. அசுபதிக்கு இந்த அன்னை கூறுகிறாள்,
the change will occur in the bomb if a god get drawn from her transmuted limbs. அவளுடைய அங்க அவயங்களிலிருந்து மாறுதல் பெற்ற அங்கிருந்து உருவாக்கப்பட்ட கடையப்பட்ட உலகத்தை தோன்றுவாள். அதான் ஸ்ட்ராங் ஃபோர்ரன்னர். And the limbs of the earth will get transmuted, changed. So, although many times he does succeed in encountering the unknown and has communing with the eternal, he is afflicted by imperfection and limitations to achieve immortality, to embody the spirit only and live in it. The change long foreseen draws near with his birth. The God had shaped out of her transformed elements a miraculous transplantation of heaven on the ground of earth nature. அதான் ஸ்ட்ராங் ஃபோர்ரட். இப்படியாக measured by for men by the initiate gods. என்னுடைய ஒளி உனக்குள் இருக்கும். இனி உன்னுடைய பலம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் நான் அனுப்பிய ஒரு ஃபோர்ஸ். நீ ஒரே ஒரு வரம் கேள், உன்னுடைய ஆன்மா வெறி அடைய வேண்டும். ஒரே ஒரு ஆனந்தத்தை கேள், உன்னை போன்ற ஒரு தூய மனம் படைத்தவர் வேறு மனித இனத்திற்காக வாழ்பவர்கள் மேலும் தோன்ற வேண்டும் என்று கூறி அன்னை இதை சம்பூர்ணம் செய்கிறாள். இந்த மேன் மனிதன் எப்படியெல்லாம் அல்லல் உறுகிறான், அதுக்கு அவனுடைய பிறவிதான் காரணம். அவன் எப்படி தன்னை வளர்த்தி கொண்டானோ அதுதான் காரணம். சுற்றுச்சூழல் தான் காரணம். சுற்றுச்சூழல் தான் அவனுடைய படிக்கட்டுகளாகவும் வசிக்கும் வீடுகளாகவும் இருக்கின்றன. பறவை மேல் வானத்தில் பறக்கத் தொடங்கினால்தான் வெகு தூரம் செல்ல முடியும். அதுபோல் ஆன்மாவின் மூலம் அவன் பறக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு இறைவன் கொடுக்கும் அந்த ஒரு ஆற்றலை வைத்துக் கொண்டு அவன் செயல்பட வேண்டும். இப்படியாக இந்த ஒரு 167 வரிகளை ஸ்ட்ராங் ஃபோர்ரன்னருக்கு முன்னால் இருக்கும் வரிகளை, மனிதனுடைய நிலைமையை அப்படியே சித்தரிக்கும் வரிகளை, ஏனென்றால் தெய்வீக அன்னையே அதை கூறுகிறார். முன்னூத்தி 36ஆம் பக்கத்திலிருந்து 340ஆம் பக்கம் வரைக்கும் வரும் வரிகள், 69ஆம் வரியிலிருந்து 235ஆம் வரியில் இருக்கும் வரிகள். அதனுடைய விளக்கங்களையும் அங்கங்கே நல்முத்துக்களாக சுருக்கங்களாக எம்பி பண்டிட் கூறியதையும் சர்தாவான் கூறியதையும் பார்த்தோம். இனி உங்களுக்காக
தேங்க்யூ வெரி மச் சார். அந்த டிவைன் மதருடைய கேண்டோல மட்டும் கிடைக்கிறது, அது ரொம்ப பல விஷயங்கள் உள்ளடக்கி மனித, நீங்க சொன்னபடி மேன் 1ல இருந்து மேன் 30 வரை 30 கூறுகளாக நம்மள அலைசி ஆராய்ந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஏதோ ஒண்ணு ரொம்ப ஆஹா நம்ம பத்தி தான் சொன்ன மாதிரி இருக்குன்னு அமல்கரன் சொன்னாராமா ஒரு முறை டாக் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப ஆர்வம் மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஏன்னா லிம்பிங் ஜாய் அப்படின்னா ஒரு இடத்துல லிம்பிங் 2 இடம் வந்திருக்கான். அதனால அவரு கொஞ்சம் அவருடைய அந்த சின்ன குறைபாட்டை அவரு சொன்னதுக்கு இவர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம். அது மாதிரி 30 மேன்ல நம்ம எங்கேயா இருக்கோம் போல இருக்குன்னு நம்ம ஆர்வமா பாக்குற மாதிரி சொல்லிட்டீங்க. அதனால இந்த 1ல இருந்து 30 வரை மேன தெரிஞ்சுக்கும் போதே பகவானுடைய டிவைன் மதருடைய பல கருத்துக்கள் எங்களுக்கு உள்ள வந்துரும். அதோட நீங்க பல முத்துக்கள் ஸ்ரத்தாவனமா கூறுவது, எம்பிபி பண்டிட் ஐயா கூறுவது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. நாங்க இதை ஒன்னொன்னா பாக்குறதுல ரொம்ப ஒரு பெரிய பிளஸட் வி ஆர். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் நீங்க இதுக்கு கொடுக்குற கம்பேரிசன் இந்த புக்குக்குள்ளேயே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் வர முயற்சிக்கிறோம். தேங்க்யூ சார்.